இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு விஷயங்க. ஆக்சுவலாக வந்து டெக்னாலஜின்றது வந்து நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இருக்கணும். அது வந்து நம்மளை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கரெக்ட் தானே? அதுபோல தாங்க இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி. இது வந்து மனித குலத்துக்கு ஒரு பெரிய சவாலாகவும் ஒரு பெரிய டேஞ்சராகவும் வரப்போகுதுன்னு நம்ப முடியுதுங்களா? ஆமாங்க. ஏஐ டெக்னாலஜி இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதாகட்டும், இல்லைனா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதாகட்டும், இல்லைனா ஒரு இதை கிரியேட் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் எல்லாரோட எண்ணமாக இருக்குது. ஆனால் ஏஐ டெக்னாலஜி மூலிமா விர்ச்சுவல் எம்ப்ளாயீஸ் வரப்போகிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்துட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் சொல்லங்க, ஓப்பன் ஏஐயோடைய சிஇஓ சாம் தான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. அதுவும் 2025 இந்த மாதிரி விர்ச்சுவல் எம்ப்ளாயீஸ் வந்துருவாங்கன்றாங்க. என்னடா விர்ச்சுவல் எம்ப்ளாயீஸ் வந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். விர்ச்சுவல் எம்ப்ளாயீஸ் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, நார்மலாக நம்ம பண்ணுற எம்ப்ளாயீஸ் பண்ணுற என்னென்ன ஒர்க்கோ அது எல்லாமே அவங்களே முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி அவங்களே வேலையை முடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு வந்துட்டு வேலை இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் வந்துட்டாங்க, சப்போஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா 300 மில்லியன் ஜாப்ஸ் வந்துட்டு பறி போயிடும்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. இவங்க வந்தாங்கன்னா அப்படி நம்ம மனிதவங்களோட இவங்க வந்துட்டு சூப்பராக இருப்பாங்களா அப்படின்னா ஆமாங்க. இவங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கணக்கிலே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிரேக் வேணாம், லஞ்ச் வேணாம், எதுவுமே வேணாம், அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மனுஷங்களால் அந்த மாதிரி இருக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி மூலமாக விர்ச்சுவல் எம்ப்ளாயிஸ் வந்துட்டாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா 9.1% ஜாப்ஸ் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான பொசிஷனில் ஸ்டார்டிங்லேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் 60% ஆஃப் ஜாப்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ் படங்களில் வந்துட்டு ரோபோட்ஸும் மனிதங்களும் வந்து சண்டை போட்டுப்பாங்களா, அதுதான் வந்துட்டு நினைவுக்கு வருதுங்க. மாற்றங்கள் தான் மாறாதுன்றது உண்மைதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுன்னா என்ன ஆகுன்றது